இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று அது வந்து மேரேஜ் சிஸ்டத்தை உடைக்குது. ரொம்ப வருத்தமான விஷயம்னு கேட்டால் இங்கே இருக்கிற வந்து அன்பும் பாசமும் குறையுது, அடுத்தவங்க மீது உள்ள அக்கறையும் பரிவும் குறையுது தான் நான் சொல்ல, இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிட்டே வருது. இது எங்கே போய் கடைசியில் இல்லைன்ற இடத்துல போய் நின்றோம். இப்போ இந்த நீங்கள் சொல்ல அந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப் எங்கே வந்து நிற்கும்னு கேட்டிங்கன்னா தனிமையில் நிற்கும். மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிற கணவனே வந்து அங்கே வந்து அந்த ஸ்பால வந்து இன்னொரு பெண் தன்னை வந்து தொட்டு வந்து தனக்கு வந்து மசாஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காரணமே காம இச்சை உணர்வு தான் காரணம். நம்ம ஒழுக்கமாக வந்துட்டா எதுக்கு சார் இவ்வளோ இது தேவை? இதுங்க எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு ஜெயிலில் போட்டு இது அந்த சோத்தையும் போடணும். மேரேஜ் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ஸ்பாக்கு போகிறான். அங்கே ஸ்பா எதுக்கு போகிறான்? தன் மனைவியை விட இன்னொரு பெண்ணு தொடரணும்னு நினைக்கிறான். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் திரு சேக்வார் ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். உலக நாடுகளையும் எடுத்தீங்கன்னா மற்ற நாடுகளெல்லாம் உற்று பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்தியன் கலாச்சாரத்தை, அதுவும் குறிப்பாக தமிழக கலாச்சாரத்தை அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. குறிப்பாக தமிழ் பெண்களை திருமணம் செய்து வெளிநாட்டுக்கும் ஆசைப்படுறாங்க. அதே போல் தமிழ் பெண்களும் அது மாதிரி ஆசைப்படுறதெல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் உள்ள வந்திருக்கா? என்ன அது மாற்றம்? இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் அப்படி இல்ல, அது லிவிங் டு ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து கல்ச்சர் வந்துருச்சுன்றாங்க. கரெக்ட். நிறைய இல்ல சார், முதல்ல இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு அது வந்து மேரேஜ் சிஸ்டத்தை உடைக்குது. நம்ம தமிழ் மட்டும் இல்லை, இந்திய கலாச்சாரத்தை நான் சொல்றேன், மேரேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப டெப்த் அதிகம் நம்மளுது. ஸோ இங்கே மாதிரியான ஒரு மேரேஜ் சிஸ்டம் வந்து ஃபாரின்ல, ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரின்ல விரும்புகிறாங்க? காரணம் கேட்டால் இங்கே வம்சா வழியாக வந்து நீண்ட காலம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்து அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு வந்து 2 வாரிசு உருவாகி அந்த 2 வாரிசு வந்து கிடைக்கும். முன்னாடிலாம் 4 வாரிசு 5 வாரிசு, அந்த 2 வாரிசுக்கு வந்து கட்டினா அடுத்து அவங்களுக்கு ஒரு மேரேஜ் சிஸ்டத்தில் போய் அதில் ஒரு 2 வாரிசு வந்து குடும்ப பந்துக்களோட இருக்கிறது இந்த சிஸ்டம் இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. அங்கே எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கிறான். கல்யாணம் ஆகிட்டு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் டிவோர்ஸ்ன்றது சர்வசாதாரணம். ஸோ அந்த மாதிரியான கல்ச்சரை வந்து இங்கே சில பேர் வந்து விரும்புகிறான். அதுக்கு காரணம் கேட்டால் அவனுடைய எண்ணப்போக்குன்னு கேட்டால் நம்ம 50 வருஷம் வாழ்றது கேட்டால் அந்த வாழ்க்கையை வந்து கடைசி வரைக்கும் இனிமையாகவே வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவனா செய்யலாம். 5 வருஷம் இவங்க கூட, இன்னொரு 5 வருஷம் அவங்க கூட, இன்னொரு 5 வருஷம் அவங்க கூட, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி இது வசதியாக இருக்கிறது தான் மேரேஜ் சிஸ்டம். அந்த தாலி இது மாதிரி அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே போகாமல் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த சிஸ்டத்தை வச்சு இந்த லிவிங் டுகெதர் வந்து அதிகமாக இருக்கு. அதுதான் சார். அது என்னன்னா அது சௌகரியம்னு நினைக்கிறான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டோம்னா எந்த பந்துக்களும் தேவையில்லை. வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போனோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன தேவை? பணம் வேணும். பணம் இருக்குது. அப்போ பணம் இருக்குன்னு கேட்டால் அடுத்த கட்டம் என்ன கேட்டால் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை ஒரு 5 வருஷம் அவளோட வாழணும். அதுக்கப்புறம் அவள் வேறு யார்கிட்டயோ போகிறாலாம், போய்கிட்டோம். நம்ம வேற யார்கிட்ட போய்க்கலாம். இப்படின்னு கேட்டால் வாரிசை பற்றி கவலையே கிடையாது. வாரிசு இருந்தால் கூட அந்த வாரிசை கொண்டு போய்னு கேட்டால் ஏதாவது ஸ்கூலில் அட்மிட் பண்ணிட்டு அவளுக்கு பணத்தை போட்டு அந்த பணம் பிள்ளைகளை வச்சு, இப்போ டிவோர்ஸ் பண்ணுறவங்க எவனா யோசிக்கிறோன்னா பிள்ளைங்களை பற்றி நாம தான் பேசுகிறோம். பிள்ளைகளை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. தத்துவார்த்தமான வார்த்தை வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் எங்கே அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்குறீங்கன்னு சொல்கிறான். இங்கே பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்டான்னா நீ அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத, உன் வேலையை நீ பாரு, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற அப்படின்ற அந்த மாதிரி வந்து வருது. ஆனால் என் பார்வையில் நான் சொல்ல கேட்டேன்னா இது நீடிக்காது. நம்ம மேரேஜ் சிஸ்டம் தான் வந்து வலுவானது, ஆழமானது. இப்படியான வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை முறைன்னு ஒன்று வேணும். இல்லைன்னா வந்து கேட்டால் இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விரக்தி தான் மிஞ்சும், தனிமை தான் மிஞ்சும். உண்மை இது. லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் கடைசியாக என்ன நடக்கும்? தனிமை தான் கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் இப்போ சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க கேட்டால் பெற்றோர்களை வீட்டில் பார்த்துக்காம கொண்டு போயிட்டு ஹோமில் கொண்டு போய் விட்டுறாங்க. ரைட். இப்போ சொல்கிறீங்கல்ல, இதுக்கு யார் காரணம்? எப்படி இருந்தாலும் நீங்களும் அங்கே தான் போகிறீங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு முதியோரை கொண்டு போய் நீங்கள் விடுறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்கள் பிள்ளை கொண்டு போய் உங்களை விட போகிறான். அதை பண்ண ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சோம்னா நம்ம விட மாட்டோம். நம்ம எவ்வளோ வயசானாலும் நம்ம வச்சு பார்த்துடும். சமீப காலத்தில் நான் நிறைய பார்க்குறேன் சார். அனாதை ஆக்கப்படுறாங்க எல்லாரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹோமில் கொண்டு போய்லாம் விடல. இப்போலாம் அப்படியே விட்டுறலாம். எப்படியோ நான் யோசிப்பேன் சில நேரத்தில் பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா யாரோ அனாதையாக வந்து ஆடையெல்லாம் கிழிஞ்சி, அது ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ட்ரெஸ் எல்லாம் வந்து அழுக்காகி அப்படியே தலையை இது பண்ணாமல் ஒரு மாதிரி போவாங்கள்ல. அவங்க நான் நினைப்பேன் என்னென்னா இவங்க பிறக்கும் போது எங்கேயோ ஒரு தாய்கிட்ட வந்து பிறந்திருப்பாங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில் தானே இருந்திருப்பாங்க, நல்லா தானே வாழ்ந்துருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 50 வயசில் ஒருத்தர் பார்க்குறோம் சொன்னால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்க ஒரு 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, இல்லை குழந்தைய வந்து எங்கே பிறந்திருப்பாங்க, இப்படிலாம் நான் யோசனை பண்ணிட்டே போவேன்.
எங்கேயோ அப்போது இங்கே ஹோமில் கொண்டு போய் சேர்க்கறது கூட சார் ஆள் இருந்தால் தான் சேர்க்க முடியும். இப்போ எல்லாரும் நினச்சிக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஹோமில் போய் சேர்க்கணுன்னா கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு இங்கே வந்து ஆள் வேணும். யார் கொண்டு போய் சேர்க்கறது? அப்படி சேர்த்தா ஏன் ரோட்டில் இவங்க வந்து அனாதையாக வளர்த்த போகிறாங்க? இதை தாண்டி பிச்சை எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில டீமாக வந்து பிச்சை எடுக்க, அது வேற. அவங்கள பாருங்க, அதுக்கு ஒரு டீம் பின்னாடி, அதுதான் பாலா காமிச்சார், அது வேற. ஆனால் நான் சொல்லுது, ஒரு ஊர்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிங்கன்னா வந்து ஒரு அனாதையாக வந்து தலைவரி குளமாக வந்து சாப்பாடு இல்லாமல் ஒரு பைத்தியம் போல காட்சி தரக்கூடிய பல பேர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நல்லா தான் பிறந்திருப்பாங்க, நல்லா தான் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க வந்து தனிமையாக விடும்போது இவங்களுடைய வாழ்க்கை வந்து கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கேட்டால் அவங்களுடைய காலம் முடிஞ்சிடுது. நீங்கள் ஒன்றுமே வேணாம், ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே அங்கே வந்து ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க, அடையாளம் தெரியாத ஆண் பிணம், அடையாளம் தெரியாத பெண் பிணம் சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்டேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து அடையாளம் தெரியாத வந்து வந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருப்பாங்க. யார் தேடி போகிறாங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே அது கட்டினா வந்து சவக்கடங்களை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தொண்டு நிறுவனங்களை கூப்பிட்டு அடக்கம் பண்ணுற அந்த வேலையை செஞ்சிடும். எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க முடியும்? இப்படி எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், எல்லாரும் நினைக்கிறது கேட்டால் ஒரு முறையாக குறைஞ்சபட்சம் கேட்டால் நீங்கள் முதியோர் இல்லங்களில் கூட பல முதியோர் இல்லங்கள் இருக்குது, அங்கே முறையாக கொண்டு போய் அதை சேர்க்குறது. அதை கூட சேர்க்காம விட்டுறவங்களாம் இருக்கிறான். நம்ம எதுக்கு இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் அவன் எங்கேயாவது வந்து கடந்து போயிடுவான் பொட்டாட்டி பிள்ளைங்களோட. அவங்க வந்து ஒரு வீட்டில் கூட வாடகை கூட எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்காம கூட போயிடும். அப்படியே போயிடும். நிறைய பேர் அந்த மாதிரி நடக்கும். ரொம்ப வருத்தமான விஷயம்னு கேட்டால் இங்கே இருக்கிற வந்து அன்பும் பாசமும் குறையுது, அடுத்தவங்க மீது உள்ள அக்கறையும் பரிவும் குறையுது தான் நான் சொல்ல, இல்லைன்னு சொல்ல, குறைஞ்சிட்டே வருது. இது எங்கே போய் கடைசியில் இல்லைன்ற இடத்துல போய் நின்றோம். அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவங்க யாரோ நான் யாரோ. இப்போ இந்த நீங்கள் சொல்ல அந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப் எங்கே வந்து நிற்கும்னு கேட்டிங்கன்னா தனிமையில் நிற்கும். கடைசியாக ஆனால் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் மட்டும் இல்லை, இதில் குடும்ப பெண்கள், அதாவது ஃபேமிலியாக கல்யாணம் பண்ணிக்கணுங்களே ஒரு கிச்சன் கல்ச்சரில் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிளப் போகிறாங்க, ஒரு கப்பு ஒரு பவுலில் வச்சுட்டு எல்லா காரோட சாவியும் உள்ளே போட்டுட்டு கடைசியாக யாரோட சாவி கையில் அது கொஞ்ச நாளாக மனைவி வந்து அவங்க கூட அது கொஞ்ச நாளாக நம்ம கேள்விப்படுறோம் சார். இதெல்லாம் வந்து ஒரு மேல்நாட்டு கலாச்சாரம் தான். இது நம்ம இந்தியாவில் இது இல்லை, இது சாபக்கேடு தான். கண்டிப்பாக இது வந்து கேட்டால் இதை தடுக்கணும் தான். சரிங்களா? அதுக்கு இங்கே வலுவான வந்து ஒரு கலாச்சார கட்டமைப்பு நமக்கு இங்கே தேவை. இங்கே கலாச்சார கட்டமைப்பு வந்து அழியும் போது இந்த மாதிரியான கல்ச்சர் வந்துடும். எப்போ வந்து கேட்டால் இந்த மேரேஜ் சிஸ்டம் உடஞ்சி லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வருது இல்லையா, அதுதான் தொடக்கம். இங்கே சர்வசாதாரணமாக கேட்டால் ஒரு கணவன் மனைவியை வந்து மனைவியை கைவிட்டுட்டு ஒரு கணவன் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சு இருக்கிறது, அது விவாகரத்துன்ற பேரில் சட்டமும் கூட அங்கே சில நேரங்களில் வழி இல்லாமல் சட்டம் வந்து அவங்களுக்கு தவறாக வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இருக்கிற சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு டிவோர்ஸ் நடக்குதுன்னா அந்த கட்டாயம் அந்த டிவோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது. அந்த பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த டிவோர்ஸ் கொடுக்கும்போது கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க, வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அந்த டிவோர்ஸை வந்து வாங்கிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போகாமல் அவங்க அந்த பிள்ளைய வந்து வளர்த்து ஆளாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளைய வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலை நிமித்தம் போயிடுறாங்கன்னா இவங்க தனிமையாயிடுறாங்க. தனிமை பல விதத்தில் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப் மட்டுமே கிடையாது, இங்கே டிவோர்ஸால கூட இங்கே தனிமை ஆகுறாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு கூட சண்டை நடந்து கொலைகள் எல்லாம் நடக்குது. இப்போ ரீசெண்டாக சென்னை கொடுங்கையூர்ல இது வந்து சார் ஒழுக்கமின்மை தான் சார் காரணம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் அந்த கொடுங்கையூரில் ஒரு பெண் வந்து நான் சொல்ல, இப்போ நிறைய இந்த செல்ஃபோன்லாம் வந்த பிறகு நிறைய இந்த ஆப்கள்லாம் வருது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட வந்து பேசுறதுக்கு, செக்ஸுவலாக பேசுறதுக்கு முதல்ல இதுகிட்ட போயிடணும். முதல்ல இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பியூட்டி பார்லர்னு சொல்கிறாங்க. இந்த பியூட்டி பார்லர் மீன்ஸ் அது நான் சொன்னது அது பேர் ஸ்பா. அந்த ஸ்பாவில் போய் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து முழுக்க இவங்க மசாஜ் பண்ணுறது தான் போகிறாங்களான்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு கணவன் இன்னும் மனைவியோட வாழக்கூடிய கணவன்களே இன்னொரு பெண்ணு வந்து தன்னை வந்து தொடரணும்னு நினைக்கிறான். அதுக்காக போகிறது தான் அந்த ஸ்பாக்கு. இவன் வந்து மசாஜ் பண்ணிட்டுக்காக போகிறான், இவன் அது கிடையாது. தன் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிற கணவனே வந்து அங்கே வந்து அந்த ஸ்பால வந்து இன்னொரு பெண் தன்னை வந்து தொட்டு வந்து தனக்கு வந்து மசாஜ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது காரணமே காம இச்சை உணர்வு தான் காரணம். ஒரு கணவனே போகும்போது கல்யாணமாகாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கேட்டால் இந்த மாதிரி ஸ்பால போய் தங்களுடைய தினவை தீர்த்துக்கிறானுங்க. அங்கே இருக்கிற பெண்களை கூட மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுக்கு சில மெசேஜெலாம் கூட ஃபோன்லேயே வரும் பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும். நம்மளை வந்து
கூப்பிடுற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ நம்ம அதை கடந்து போயிட்டா தப்பிச்சிட்டோம். போய் மாட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இதையே நம்ம வந்து வாடிக்கை எடுத்துக்கணும். பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்க இல்லை லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. சாதாரண மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதிரியான விஷயத்தில் போய் வந்து காம இச்சை உணர்வுக்காக போய் வந்து இந்த ஸ்பாவை பயன்படுத்திக்கலாம். இது முதல் கட்டம். இப்போ அடுத்ததுன்னு கேட்டால் அதை தாண்டி என்னன்னு கேட்டால் இப்போ செல்லு வந்த பிறகு கேட்டால் செல்லுலேயே வந்து கேட்டால் செக்ஸுவலாக பேசக்கூடிய பெண்கள் வந்துட்டாங்க. ஒரு காம இச்சை உணர்வை தூண்டுற மாதிரியான பெண்கள். அதுக்கு உதாரணம் கேட்டால் முதல்ல நீங்கள் வந்து ஃப்ரீ, உங்களுக்கு முதல்ல நீங்கள் இன்ட்ரோ முதல்ல ஆரம்பம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரீ. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த பெண் வந்து உங்ககிட்ட காம இச்சை உணர்வு தூண்டுற மாதிரியே வந்து உங்ககிட்ட அசிங்கமாக ஆபாசமாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அசிங்கம் இல்லை, ஆபாசம், அப்போ தான் சரியான வார்த்தையாக இருக்கும் இந்த இடத்துல. ஆபாசமாக அவங்க பேச உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காம உணர்வு தோன்ற மாதிரி பேசணும்னு கேட்டால் உங்களுக்கு அது வந்து பிடிச்சிச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் கட்ட தேவையில்ல. ஒரு 10 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். 10 ரூபா உங்களுக்கு கட்ட தேவையில்ல, நீங்கள் பேமெண்ட்டு அவனே எடுத்துப்பான். அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஸோ 10 ரூபா உங்களுடைய இதில் வந்து கட் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு கேட்டால் அந்த 5 நிமிஷத்துல வந்து அடுத்த 5 நிமிஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா 10 ரூபா கட்டிங்க இல்லையா, அப்படியே டபுள் ஆகிடும், 20 ரூபா ஆகிடும். இதுக்கெல்லாம் அரசாங்கம் எதுவும் தடையெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கணும் சார். இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் விளம்பரம் வந்திருந்து, அந்த விளம்பரம் கூட இப்போ வர்றதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் குற்றங்களுக்கு வந்து தண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இதை வந்து சைபர் குற்றங்களை தண்டிக்கிற போலீஸ் வந்து இந்த மாதிரி தண்டிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கே ஏகப்பட்ட ஆப்கள் இருக்குது. இதை வந்து எந்த ரூட்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக ரூட் இருக்குன்னு தான். ஆனால் இதை முற்றிலுமாக வந்து தடுக்கணும்னா தடுக்க முடியும். மொத்தமாக வந்து அபாலிஷ் பண்ணோம்னா அதுக்கான வேலை பண்ண முடியும். இப்போ எப்படி டிக்டாக் வந்து இல்லைன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட அந்த ஆப்கள் இருக்குது இல்லையா, அந்த நிறுவனங்களோட சேர்ந்து தான் இதை வந்து பண்ண முடியும். இது வந்து ஏன்னா இது நிறைய நமக்கு ரொம்ப ஆழமாக நமக்கு வந்து இதுக்குள்ளே நமக்கு தெரியாது. ஆனால் வந்து திட்டமிட்டு இதை வந்து கேட்டால் பணம் பறிக்கிறது தான். எப்படி இந்த சீட்டாட்டம் ஆடுறாங்கல்ல, இந்த அது பேர் என்ன, ரம்மி சார், அந்த மாதிரி தான் பல பேர். அதான் நான் சொல்கிறேனே, உங்களுக்கு நிமிஷத்துக்கு காசு. அடுத்த 5 நிமிஷம் கட்டினா அப்படியே 40 ரூபா ஆகிடும், அப்புறம் 80 ரூபா ஆகிடும், அப்புறம் வந்து 160 ரூபா ஆகிடும். அப்படி ஒரே நாளில் வந்து ஆபாசமாக ஒரு மணி நேரம் பேசணுத்துக்கு 5000 6000 இழந்தவனா இருக்கிறான். ஒரு மணி நேரம் நீங்கள் பேச. இது மட்டும் நடக்காம அதில் அவங்க அந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு அவங்களை தனிப்பட்ட விதத்தில் சார், அதான் நான் சொல்கிறேன் சார், இந்த மாதிரி ஆபாசமாக பேசக்கூடிய பெண்களில் தான் அந்த மாதிரியான நபர் தான் இந்த சொல்கிறாங்களே வந்து நிர்வாணமாக நிற்கிற மாதிரியான பேசுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது. அப்படியான பெண்ணாக தான் இப்போ இந்த கொடுங்கையூரில் நடந்த அந்த பெண்ணை சொல்கிறாங்க இல்லையா, பேப்பரில் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, மீடியாக்கள்லாம் வருது. ஸோ அதுக்கு வந்து அப்படி தொடர்பானவன் தான் அந்த ஒரு பையன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நகைகளை பறிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆண்கள் சைடும் உண்டு, பெண்கள் சைடும் உண்டு. பிளாக்மெயில் பண்ணுறது. சில நல்ல குடும்பத்தில் இருக்கவன் போய் மாட்டிக்கிட்டான்னா, பச்சை கிளி முத்துச்சரம்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து சரத்குமார் நடிச்சிருப்பார். அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பாவி பெண் மாதிரி வருவாங்க, உதவி கேட்டு வருவாங்க சரத்குமார்கிட்ட. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க பின்னாடி மிகப்பெரிய மாபியா இருக்குன்னு சொல்லிட்டு. சரத்குமார் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக நடிப்பார், ஆண்ட்ரியா கூட நடிப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்டனா வந்து சாதாரணமாக வந்து இந்த மாதிரியான வந்து நபர்கள் வந்து இந்த பெண்ணை வந்து அவங்கள வந்து அந்த இவனை பிளாக்மெயில் பண்ணதாக சொல்கிறாங்க, நகையை பறிச்சு தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு கொலையை பண்ணி இப்போ இங்கே அவன் வாழ்க்கையும் போச்சு. இதுக்கு காரணம் என்ன, அர்ப்பணான்னு கேட்டினா காம இச்சை உணர்வு. ஸோ இதை வந்து நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சிட்டோம், சிக்கல் கிடையாது. ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நம்ம சொல்லிடலாம், ஐயோ இவர் சொல்லிட்டாருங்க ஒழுக்கமாக, நான் எப்படிங்க ஒழுங்கணும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இருந்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது சார். ஆனால் அந்த அதை வந்து நம்ம கடந்து போகிறதான்னு ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம செல்ஃபோன் எடுக்கிறோம், நம்ம ரீல் தட்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு முன்னாடி வந்து எல்லா குப்பையும் தான் வருது. அந்த குப்பையை நம்ம கடந்து போகணும். நம்ம அந்த குப்பையிலே நம்ம வாழணும்னு நினச்சிட்டோம்னா அப்போ தான் சிக்கல் நிறைய நடக்குது. அதனால் இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பம் ஜாஸ்தி, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கணும். இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி நிறைய இந்த ட்விட்டர் எல்லாமே வந்து ஒரு வரம்போடு வச்சுக்கணும். வரம்போடு கேட்டினா நம்ம எப்படி அதை பயன்படுத்துன்றதை வச்சு தான். கத்தி தான் அது கிட்டத்தட்டன்னு வச்சுக்கணும். நமக்கு கையில் இருக்கிற விஷம் தான். செல்லு இப்போ கையில் இருக்குதுன்னா அது விஷம் தான், அது கத்தி தான். அது நம்ம எப்படி நம்ம அதை வந்து வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து அதில் மூழ்கி அதுக்கு உள்ளேயே போய் நம்ம வந்து நீச்சல் அடிக்கிறோம்னு நினச்சிட்டோம்னா நம்ம காலியாகிடும். நம்ம என்ன சொன்னால் வந்து பார்த்தா தடி மாதிரி எகிரி ஓடணும். எப்படி இந்த பள்ளத்தில் தண்ணி கிண்ணி இருந்தால் சேருகிறதா எப்படி தாண்டி போகிறோம், அப்படி தான் வந்து தாண்டி போகணும். இதெல்லாம் நிறைய பேர் உள்ளே வந்து மாட்டேங்கிறாங்க. இந்த செல்லை வச்சுக்கிட்டு
இதுலேயே வந்து கட்டினா தொழிலாகவே நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது மட்டுமே கிடையாது. இன்னும் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மோசமாக இருக்குது. எப்படி இது நீங்கள் கேட்குறீங்களா, இப்போ எப்படி சார் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்து கேட்டால் நம்மக்கிட்ட அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குமான்னு தெரில. இவங்களெல்லாம் தேடி போய் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி இதுக்கு என்ன செக்ஷன் இருக்குது, என்ன இது எப்படி சொல்கிறேன் நான். அவ்வளோ மோசமாக நம்ம சில காட்சிகள் பார்க்குறோம். அவ்வளோ ஆபாசமாக பேசக்கூடியது. இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, இதே மக்கள்கிட்ட தான் இருப்பாங்க. சில பேர் வந்து மாஸ்க் போட்டு பேசுகிறாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குன்றீங்களா? இல்லை கண்டிப்பாக சார். இதெல்லாம் வந்து பிடிச்சி இவங்களை கொண்டு போய் நிறுத்தி இவங்களை வந்து கன்விக்ட் பண்ணுறது. இங்கே ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற ஃபோர்ஸ் வச்சு கொலை குற்றம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபோர்ஸை பத்தாது. இந்த சைபர் குற்றத்துக்கு மட்டும் கேட்டால் இருக்கிற மொத்த போலீஸும் பயன்படுத்தலாம். அவ்வளோ இருக்குது சைபர் குற்றங்கள் இருக்குது பார்த்தா. இந்த மாதிரியான இதை நான் என்ன கேட்குறேன்னா, இதில் வந்து ஒருத்தர் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறார், நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நமக்கு இதுக்கு அவசியமே இல்லையா சார்? நம்ம ஒழுக்கமாக இருந்துட்டா எதுக்கு சார் இவ்வளோ இது தேவை? இதுங்க எல்லாத்தையும் பிடிச்சி போய் போட்டு ஜெயிலில் போட்டு அந்த சோத்தையும் போடணும் இல்லையா? ஜனம் பிடிக்கணும்னா இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு ஆப்பில் ஒரு 30 பேர் ஃப்ரெண்டு பேசியே காட்டுச்சார்ல மீடியாவில். எப்படி சார் இதெல்லாம் நம்ம வளர்ச்சியாக பார்க்குறதா இல்லை வளர்ச்சியெல்லாம் கிடையாது, நோக்கி போயிட்டு வளர்ச்சியெல்லாம் கிடையாது சார். இங்கே எல்லாமே இருக்குது சார், சமூகத்தில் எல்லாமே இருக்குது. இங்கே தனிநபர் ஒழுக்கம் இருந்துட்டா சிக்கலே கிடையாது. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஒழுக்கமாக இருக்கிறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இருந்து பழகிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் காதில் கேட்கும்போது நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போயிடும். இப்போ பாருங்களேன், இப்போது இந்த கொடுங்கையில் நடந்த மேட்ரு, அவன் வந்து அவன் வாழ்க்கையே போச்சு, அவளும் செத்தா, இவன் வாழ்க்கையும் போச்சா? இப்போ என்ன கண்டு நீ சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெளியே போயிட்டு வரக்கிட்ட அந்த என்ன அந்த கருமம் எத்தனை சவரம்னு அதை சொன்னாங்க, 25 சவரமா 20 சவரம் சொன்னான். அது சொற்ப அமௌண்ட்டாக இருக்கும். இவன் செயலேருந்து வரும்போது சொற்ப அமௌண்ட்டாக இருக்கும். அந்த எவ்வளோ தொகையோ அது 25 வருஷம் எப்படியும் உனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா ஒரு 1000 தண்டனை முடிச்சுட்டு வரத்தும் போது சொற்பமாக இருக்கும் அந்த பணம். ஓ இதுக்காக நம்ம பண்ணிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் உணர்வு கேட்டால் அற்பமாக இருக்கும். 20 வருஷம் சரி, இதை தான் யோசிக்கணுன்ற நான். ஒரு குற்ற செயல் செய்யறதுக்கு முன்னாடி இதை தான் யோசிக்கணும். சாதாரண மனிதர்கள் கேட்டால் முதல்ல ஆரம்பிக்கிறதே பொய்யில தான் சார் ஆரம்பிக்கிறான் குற்றத்தை. தனி மனிதனுடைய குற்றமே பொய் தான். எத்தனை வீட்டில் பிள்ளைகளுக்கு வந்து பொய் சொல்லாதீங்கன்னு வளர்க்குறாங்க பிள்ளைங்க. இவங்க தான் சொல்கிறாங்களே, இவனை பார்த்து தான் கற்றுக்கிறான் அவன் பொய் சொல்கிறதுக்கு. அப்பனை பார்த்து அம்மாவை பார்த்து தான், அப்பா அம்மாவை பார்த்து தான் முதல் குற்றத்தையே செய்ய ஆரம்பிக்கிறான். பொய் சொல்கிறது பிள்ளைகளுக்கு சொல்லியே கொடுக்குறான். எடுத்து அம்மா கிட்ட சொல்லு. இது இப்போ கமல் சொல்கிறாருல தக் லைஃப்பில், ஜெயிலேருந்து வரும்போது வீட்டில் சொல்லு 3 நாளைக்கு நான் வந்து இன்னும் வெளியில் வரல சொல்லு, ஒரு 3 நாள் கழிச்சு நான் வரேன் அப்படி சொல்ல. அந்த மாதிரி தான் பெற்றோர்கள்லாம் அப்பாவோ இல்லை அம்மாவோ தான் முதல்ல வந்து பிள்ளைகளுக்கு பொய் சொல்லித்தரும். பொய் சொல்லாமல் பிள்ளைகளை முதல்ல வளர்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நல்ல வளர்ப்புக்கு அடையாளம். பொய் சொல்லணும். பொய் தான் ஒரு மனுஷனுடைய முதல் குற்றம். அதுக்கு பிறகு தான் சார் எல்லா குற்றங்களும் வந்துடும். அதை பொய்யை மறைக்கிறதுக்கு வந்து பொய்க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருட்டை மறைக்கிறதுக்கு வந்து கொலை, இப்படி வந்து அடுத்தடுத்து வந்து குற்றம், அதுக்கப்புறம் கற்பழிப்பு, இதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஒரு மனுஷன் குற்றம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குற்றவாளி ஆகக்கூடாதுன்னு சொன்னால் அவன் முதல்ல பொய் சொல்கிறது நிறுத்தணும். இப்போ சில பேர் ஆனால் ரொம்ப கஷ்டம். ஐயோ பொய் சொல்லணும்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஹரிச்சந்திரன் வாழ்க்கையை நம்ம ஒரு உதாரணம். பொய் சொல்லாமல் இருப்பார், கடைசியில் அவர் எவ்வளோ தண்டனை அனுபவிப்பார்ன்றதை வந்து நமக்கு எடுத்து காட்டுவாங்க. ஆனால் நாம் வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி தான் வாழ்ந்தாகணும். நம்ம கேட்கலாங்க, இவர் ரொம்ப ஹரிச்சந்திரன் கேட்டினா ஒரு பொய் சொல்லலாம். அந்த பொய்யால் வந்து கேட்டினா ஒரு குடும்பம் வாழப்போகுது, ஒருத்தர் நல்லது நடக்குதுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாய நோக்கத்துக்காக நம்ம முதல்ல சொல்கிறோம் இல்லையா, அந்த பொய் சொல்லும் போது அது அடுத்த கட்டம்னு கேட்டினா இன்னும் அடுத்த ஆதாயத்தை நோக்கி போய் கடைசியில் எங்கேயாவது நம்ம பள்ளத்தில் தள்ளும். அப்படி போய் சிக்கிறது தான். அதே மாதிரி வந்து இன்னொன்று கூட இருக்குது. நீங்கள் கேட்டதுனால, நீங்கள் செக்ஸுவலாக கேட்டதுனால நான் சொல்கிறேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நம்ம சில விஷயங்களை தவிர்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே எதுக்காக கொண்டு வராங்க, இன்னொரு பெண்கிட்ட போகக்கூடாதுன்றது தான் மேரேஜ்னா. இங்கே பெரும்பாலும் நான் பார்க்குறேன்னு கேட்டினா இந்த செக்ஸுவல் குற்றவாளி, நான் சொல்கிறது இந்த கொடுங்கையர் விஷயத்த நான் சொல்ல, அதை பற்றி நமக்கு தெரியாது, அவன் யார் என்னன்னு நமக்கு தெரியாது. பொதுவாக நான் சொல்கிறேன், இந்த பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான நபர்கள் கேட்டால் சின்ன பசங்களை விட, நான் சொல்கிறது ஒரு 18 வயசு பசங்களை விட, அவன் அந்த வயசு தானே அந்த காம உணர்வு வரக்கூடிய அந்த ஏஜ் டிஃபிகல்ட் சொல்லுவாங்களா, வயசு கூட அந்த 18 வயசு 20 வயசு 25 வயசு தான் நான் இருப்பேன்.
ஆனால் பெரும்பாலும் பாலியல் குற்றங்களை செய்கிறவங்க பார்க்குறேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமானவன், வயசானவன், கிழவன் இப்படி தான் இருக்கிறாங்க. இளம் வயசில் வந்து ஒரு பையன்கிட்ட, ஒரு 18 வயசு பையன்கிட்ட நம்பி, 20 வயசு பையன்கிட்ட நம்பி இப்போ இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அப்படி விட்டுருப்பான்னு சொன்னாலும் அவங்ககிட்ட நம்பி போகும். ஆனால் வயசானவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்காங்க. பல இடங்களில் வந்து நம்ம பல செய்திகள் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கனாலே அங்கே வந்து அவன் குறைஞ்ச 35 வயசுக்கு மேலே இருக்கான், 37 வயசாக இருக்கான், 40 வயசு, 50 வயசு இப்படி தான் இருக்கான். அப்போ இங்கே அடிப்படையில் என்ன சிக்கல் இங்கே என்ன கேட்டினா ஒழுக்கமின்மை தான். நாம் ஒழுக்கமாக இருந்துட்டோம்னா நமக்கு மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறவனே அப்படி இருக்கிறான்ற. நான் மேரேஜ் சிஸ்டத்தில் தாண்டி மேரேஜ் சிஸ்டத்தில் இருக்கிறவன் தான் வந்து ஸ்பாக்கு போகிறான். அங்கே ஸ்பா எதுக்கு போகிறான்? தன் மனைவியை விட இன்னொரு பெண்ணு தொடரணும்னு நினைக்கிறான். அவன் நேரடியாக வந்து விபச்சார விடுதிக்கு போக முடியாது, இப்படி ரூட் எடுப்பான். இப்படி போயிட்டு வந்து கேட்டால் ஒரு 500 1000 கொடுத்துட்டு அப்படி இருந்து தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். நான் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது சார். நம்ம எதுக்கு போகிறோம்? நம்ம எதுக்கு போகணும்? நமக்கு தேவையில்லை. நமக்கு வீட்டில் குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டான்னா அவன் வந்து அதை தாண்டி இல்லை நம்ம வந்து இப்படி ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு இப்படி ஒரு சுகம் காணலாம்னு சொல்லி போனால் சிக்கலில் மாட்டிக்குது. நன்றி சார். நன்றி சார்.